அனைவருக்கும் வணக்கம். என் வாசிப்புக்காக இந்த வாரம் நான் எடுத்திருக்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா, வைக்கம் முகமது பஷீர் அவர்கள் எழுதின பால்யகால சகி காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. கிளாசிக் வரிசையில் வரக்கூடிய ஒரு நாவல். இன்னைக்கு இந்த நாவலை விட பெரிய சிறுகதைகள் கூட வருது, அல்லது இந்த அளவுக்கு இருக்கிறத நம்ம குறுநாவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இது எழுதப்பட்ட காலத்தில் இது நாவலாக தான் அறியப்பட்டிருக்கு. வைக்கம் முகமது பஷீர் மலையாளத்தில் தவிர்க்க முடியாத ஒரு எழுத்தாளுமை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. இந்த படைப்பை குளச்சல் யூசுப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. இப்போ இந்த கதையினுடைய களம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மை வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். 1940கள் காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை. அப்போ அங்கே 2 குடும்பங்கள், அதாவது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வசதியாக இருக்கிற மஜீத்தினுடைய குடும்பம், ஏழ்மை நிலையில் இருக்கிற சுகராவுடைய குடும்பம். இப்போ இந்த மஜீத்தும் சுகராவும் தான் இந்த கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள். பெரிய கதாபாத்திரங்கள், கிளைக்கதைகள் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி இது ஒரு நாவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை சொல்லல் முறையிலோட அதில் அவர் தேர்ந்தெடுத்த மொழி, அந்த மொழியினூடாக வாசகர்கள் உணரும் அந்த உணர்வு, இது எல்லாம் தான் இதை ஒரு நாவல் ஆக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி மிக குறுகிய இடம்தான் இதில் இருக்குது. பெரிய விவரணைகள்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா, அந்த ஒரு சிறு இடத்துல கூட ஆசிரியர் அந்த முரண்களை, வாழ்வின் முரண்களை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. கிடைக்கிற இடத்துலலாம் அதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மஜீத்தினுடைய குடும்பம் மிக பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்போ தன்னுடைய கனவு மாளிகை, தங்க மாளிகை, அதில் ராஜகுமாரியா சுகரா, இதையெல்லாம் விவரிக்கிற மஜீத் எச்சு பாத்திரம் கழுகிற ஒரு இடத்துக்கு சேருவான். அதே மாதிரி சுகரா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கன்னத்தை பிடிச்சு மஜீத் கிள்ளி வைக்கிறான். அவ்வளோ அழகான ஒரு பொண்ணாக இருப்பாள். அவன் ஒரு காலகட்டத்தில் அவளை பார்க்கும்போது அந்த அழகு அப்படிங்கிற எதுவுமே இல்லாமல் அவனுடைய அன்பின் உருவமாக மட்டுமே அவன் முன்னாடி நிற்கிற அந்த ஒரு முரண். மஜீத்தினுடைய அப்பா அவ்வளோ ஆளுமையும் அகங்காரமும் ஆணாதிக்கமும் நிறைந்த ஒருத்தராக இருப்பார். அந்த வெற்றிலை செல்ல மடக்கும் வெளியில் வச்சுருந்து அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்த ஒரு மனுஷன், யார்கிட்டையாவது ஒரு புகையிலை காம்பை வாங்கிட்டு வரியா, வெத்தலை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வெளியில் அனுப்புகிற ஒரு இடம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது யாரை எந்த நேரம் எப்படி புரட்டி போடும் அப்படிங்கிறது தெரியாத அந்த நிலையாமை அப்படிங்கிறத எந்த ஒரு விவரணையும் இல்லாமல் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது தான் இந்த படைப்புடைய தனித்தன்மை. அந்த காலம் கடந்து அது நிற்கிறதுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் இவங்க மஜீத்துக்கும் சுகராவுக்குமான அன்பு ஆரம்பத்தில் கல்மிஷம் இல்லாத ஒரு அன்பாக தொடங்கி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கட்டத்தில் காதலாக பரிணமிச்சு அது கடைசி வரைக்கும் இருக்குது. சரி, இது அவங்களுக்குள்ளே எப்படி ஒரு காதல் அப்படின்னா அன்பு நிமித்தமானது, மகிழ்ச்சிகரமானது, நம்மளையே நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடியது அப்படின்னு கவித்துவமாக நம்ம நிறைய படைப்புகளில், கவிதைகளில் சொல்லி, வாழ்க்கையில் கூட ஒரு கட்டம் வரைக்கும் சொல்லி மாய்ஞ்சு போகிறோம் இல்லையா? எல்லா காதலுக்கும் அது பொருந்துவது கிடையாது. எல்லா காதலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அள்ளி தரக்கூடியது கிடையாது. அது சோகம் இருக்கிறவங்களுக்கு காதல் இல்லை அப்படிங்கிறதும் கிடையாது. அப்படிங்கிறத இந்த படைப்பு ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். மிகவும் வாழ்க்கை அதனுடைய ஓட்டத்தில் தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அது அதன் போக்கில் பயணிக்கிற ஒரு காலகட்டத்தில் கூட அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக அழகாக அவங்களோட இறுதி வரைக்கும் பயணிக்குது அப்படிங்கிறது இதில் பஷீர் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போகிறாரு. அதுதான் அவருடைய தனித்துவம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இறுதி பகுதியில் கதையை முழுசாக நான் சொல்ல விரும்பலை. இப்போ இப்படி போய்கிட்டே இருக்கிற இடத்துல மஜீத்துடைய குடும்பம் ஒரு கட்டத்தில் நொடிந்து போகிறான். வாழ்ந்து கெட்ட குடும்பமாக மாறிடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்தை எடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மஜீத்துக்கு வருது. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதும் அவனுடைய தோள்களில் பொறுப்பாக சேருது. ஒரு காலத்தில் மஜீத் ஆண் என்பதற்காகவே அவனுக்கான செல்லம் அதிகமாக இருந்தது, அவனுக்கான வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, அவனுக்கு படிப்பு கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. இன்னைக்கு அதே
அதே மாதிரி கிடைத்ததற்கெல்லாம் மாற்றாக அவனுக்கு பொறுப்புகள் அவனுடைய தோளில் அழுத்துது. அவனுடைய வாழ்க்கையை பற்றியே அவன் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவனுக்கு பொறுப்புகள் அழுத்துது. இப்போ இறுதியில் ஒரு கடிதம் வரும். இவன் வேலை தேடி வெளியூரில் போய் பாத்திரம்லாம் தேய்க்கிற, எச்சில் பாத்திரங்கள் தேய்க்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வரும். 1 வாரத்துக்கு முன்னாடி சுகுரா இறந்துட்டா, அவள் போனதோட எனக்கு இருந்த ஒரே உதவியும் போயிருச்சு. இங்கே மனிதர்கள் மனசாட்சி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. வயது முதிர்ந்த 2 பெண்களை வைத்துக்கொண்டு, திருமணம் வயது தாண்டியும் இருக்கிற 2 பெண்களை வைத்துக்கொண்டு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி, நீ மட்டும்தான் இந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்த முடியும் அப்படிங்கிறதோட அந்த கடிதம் நிறைவடையுது. அங்கே சுகுராவினுடைய இழப்புக்காக அவன் வருந்துவதற்கு கூட அங்கே அவனுடைய பொறுப்புகள் வாய்ப்பு கொடுக்கல. அவன் இடிஞ்சு போகிறான், அந்த பிரபஞ்சமே நின்று போச்சு அப்படின்னு எழுதுகிற அந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அது அவனுக்கு தான். ரியாலிட்டி அப்படிங்கிறது, நடப்பியல் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அவன் உழைத்து தான் ஆகணும், அவனுடைய கடமைகளை அவன் பின்தொடர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னும் மிக நுட்பமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அவனுடைய வாப்பாவுக்கு அடங்கிய ஒரு பெண்ணாக தான் இந்த பஜீத்துடைய அம்மா கேரக்டர் படைக்கப்பட்டிருக்கும். அப்போது வரதட்சணையை சொல்லி காட்டுவாங்க, அவங்களுடைய ஏழ்மையை அவங்க அப்பா சொல்லி காட்டுறப்பெல்லாம் இந்த அம்மா அமைதியாக தான் போவாங்க. அதுவே அந்த குடும்பம் நொடித்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை மொத்தமாக எடுத்து கட்டி காப்பாற்றி செலுத்துகிற ஒரு ஆளுமையாக அந்த பெண் தான் உருவெடுக்கிறாங்க. அப்போது இதில் ஆண் பெண் அப்படிங்கிறதோ, அடக்கப்படுறாங்க அப்படிங்கிறதோ, அவங்களுக்கான இடம் கிடையாது அப்படிங்கிறதோ கிடையாது. வாழ்க்கை யாரை எந்த நேரத்தில் தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்குற வாய்ப்பு. அதில் ஆண் பெண் பேதம் இல்லாமல் எல்லாத்துக்குமே அது அவங்கவுங்களுக்கான பொறுப்புகள், அவங்கவுங்களுக்கான தோல்விகள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கை பேதமின்றி கொடுத்துட்டு தான் போகுது அப்படிங்கிறத தான் இந்த பால்யகால சகி நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.